ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லை சரண் யூடியூப் சேனல். போன வீடியோவுக்கு நீங்கள் அந்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றிகள். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் புதுசாக வந்திருந்தீங்கண்டா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோ அது சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து கணவர் நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மிக்க மிக்க நன்றிகள். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இந்தியா வீடியோ என்ன மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபன்னான சேலஞ்ச் வீடியோவாக தான் இருக்க போகுது. சேலஞ்சுண்டு நாங்கள் இருந்து யோசிச்சு ஐடியா பண்ண சேலஞ்ச் இல்லை. இது ஒரு ரீல்ஸை பார்த்து நல்லா இருந்தது. இந்த ரீல்ஸில் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த ரீல்ஸில் அந்த சேலஞ்சை பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா. அதை என்னத்துக்காண்டி ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, மருமகனுக்கும் எனக்கு இடையிலான இந்த ஜூஸ் ரெண்டு பேருக்கும் வேண்டினாங்க. அந்த ஜூஸுக்காண்டி தான் ஒரு சேலஞ்ச் பண்ணி இதா 2 பேருக்கு ஒன்று வேண்டினாங்க. கடைசியில் இதை ஒரு ஆளே ரெண்டையும் குடிக்க வேண்டிய சேலஞ்சில் வின் பண்ணுறால் குடிக்கலாம். அப்படியான சேலஞ்ச் தான் பெட் கட்டி இருக்கிறார். பார்ப்போம். அந்த ரீல்ஸை பார்த்தோன்னா அந்த சேலஞ்சும் நல்லா இருந்தது பார்த்து நாங்கள். அப்போ அந்த சேலஞ்சே பண்ணலாம்ன்றும் தோணுச்சு. நல்ல ஃபன்னாகவும் இருக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஆதரவு அடுத்தடுத்த வீடியோக்கள் புது வீடியோக்கள் யோசிப்பதற்கு இந்த சேலஞ்ச் வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு அடுத்தடுத்த சேலஞ்ச் வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். இப்படியான சேலஞ்ச் வீடியோ வேணுமுண்டா எப்படியான சேலஞ்ச் வீடியோ வேணுமுண்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். Few minutes later. அந்த சேலஞ்சுக்குரிய அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து வச்சாச்சு. இதுதான். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வருமோ தெரியல, உங்களுக்கு ஐடியா இருக்கோ தெரியல. இந்த கேம் விளையாட போற ஆளை கூப்பிடுவோம். ஏன்னா உங்களை மாதிரி அவருக்கும் தெரியாது. ஆளை கூப்பிடுவோம். ஓடியா சேலஞ்சுக்கு நீ ரெடியா? ரெடி. எனக்கு கேம் எல்லாம் சிம்பிள். இந்த சிம்பிள்ல இந்த கேம் தெரியுமா உனக்கு? என்ன கேம் சொல்லினா? ஓகே. இந்த கேம் ரூல்ஸ் என்ன, இந்த கேம் எப்படி விளையாடுறது அவனுக்கும் தெரியாது. நானும் ரீல்ஸ்ல பார்த்தது தான், ஒரு விளையாண்டதுல தானே. பார்க்குற உங்களுக்கும் நான் எப்படி விளையாடுறேன்னு சொல்றேன். கனவே பார்த்துருப்பீங்க, பார்க்காதாக்களுக்கு சொல்றேன். அப்படின்னா இது என்ன மாதிரி இருந்தாடா, இப்ப இதுல ஒரு நம்பரை அவ சொல்லுவா. இதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஒரு ஆளை கொண்டு வந்துருக்கோம். மற்றது பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா எழுதிக்கிற நம்பர் எல்லாமே 300 சொச்சம் நம்பர் உள்ள. எத்தனை நம்பர் எழுதிருக்கு? 310 நம்பர் எழுதியிருக்கான். நம்பர் வேற வேற இடங்கள்ல எழுதியிருக்கு. இந்த எழுதினதுமே நான் இல்லை, அவதான் லெஃப்டி தான் எழுதியிருக்கிறா. அதால எனக்கு இந்த 1 எங்க இருக்கு, 10 எங்க இருக்கு, 100 எங்க இருக்குன்ட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்ப அதால இப்ப இந்த கேம்ல என்னன்னா அவ ஒரு நம்பர் சொல்ல போறாது. ஒரு 100ண்டா 100 நம்பர் சொல்ல போறா. அந்த 100 நம்பரை நான் கண்டுபிடிக்க மாட்டோம். எனக்கு சொல்றான்டா 100 நம்பர் சொல்றான்டா, எனக்கு நான் கண்டுபிடிக்க மாட்டோம். அவர் என்ன செய்ய வேண்டாம். இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் எழுதி இருக்கு. கிசான் அவர்கிட்ட பேரும் சரண் 2 பேரும் எழுதி இருக்கு. அப்ப கிசான் நீ என்ன செய்யணும்டா, இப்ப நான் 100 சொல்லிட்டாண்டா நான் 100 இதுக்குள்ள கண்டுபிடிக்க மாட்டோம். நீ என்ன செய்யணும் பாருங்க. இதுல பார்த்த தெரியும் பெட்டி பெட்டியா இருக்கு. ஃபுல்லா இந்த பெட்டி பெட்டியாவே இருக்கு. இப்படி நீ இப்படி பிளஸ் போட்டு நீ இதை ஃபுல்லா ஃபில் பண்ணணும். சரியா? நீ ஃபில் பண்ணா இப்ப நீ 100 நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா நீ ஸ்டாப் பண்ணிடணும். சரியா? திருப்பி எனக்கு ஒரு நம்பர் சொல்லுவா. நான் 110னா நான் 110 நீ கண்டுபிடிக்க மாட்டேன். நான் போட்டுக்கொண்டிருப்பேன். அந்த 110 கண்டுபிடிச்ச நீ சொன்னோன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். இதா ஃபுல்லாவே இந்த ஃபுல்லா ஃபில் பண்றாங்க முதல்ல கிடையாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த கோடை தான் பிரிச்சிருக்கு. இது சும்மா சின்ன பிள்ளை குழந்தை பிள்ளை எழுதின மாதிரி, கோழி கண்டின மாதிரி சொல்லுவாங்க. கோழி கண்டி எழுதின மாதிரின்ட்டு ஃபுல்லாவே அப்படிதான் எழுதியிருக்கு. இதெல்லாம் லெஃப்ட் ரீட் எந்த எழுத்து இல்லை, எந்த எழுத்து தான் வடிவா இருக்கும். நான் போய் சொல்ல விரும்பல. லெஃப்ட் ரீட் கை வேணும் தான் நம்பர் எழுத அவருக்கு தான் கொடுத்தது. அவதான் எழுதினது. எல்லாமே அலங்கோலமா கிடக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுவோம். ஓகே, விளையாடிட்டோம். ஒரு அலாப்பின சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. இந்த கடைசியில இந்த ஜூஸ் 6 குடிக்கிறேன் பார்ப்போம். 6 கிடைக்குதோ. இந்த இதை ஃபுல்லா ஃபில் பண்ணணுமா? இந்த வடை மட்டும். ஆனா இது இல்லடா, இது இல்ல. என்ன உனக்கு சரிதான். இங்க வரைக்கும் வந்திருக்கு, எனக்கு இங்க வந்திருக்கு. இதுவும் நான் ஃபில் பண்ணணும். இந்த லெவலுக்கு வரும். இது டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? பிரச்சனை இல்லை. சரி, உனக்கு எது வேணும்?
நாங்க எப்பயும் கருப்பு தான். கருப்பு தான். கருப்பு. ஓகே, எனக்கு சிவப்பு. லெஃப்ட் ரைட் ரெடியா நீங்க? ரெடி ஆ? ரெடி. நம்பர் கடான்னு சொல்லுவியா? சரி. ஆ? ஓகே. சரியா, நம்பர் கடான்னு சொன்னா சரி. ரெடியா? ரெடி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி நீ சொல்லு. கடா 307. 307. இந்த இருக்கு. ஸ்டாப்பா. 307. நீ 307 கண்டுபிடிச்சா நீ மார்க் இப்படி ப்ளஸ் பண்ணினா சரி. சரி, அடுத்து 142. 142. இந்த இருக்கு. உடனே நிப்பாடிடணும். அலாம்பரா இல்ல. சரி, பாடி. ஓகே, அடுத்து 254. மெய் மறந்து Stop. தானே கேம்ல அவன் கண்டுபிடிக்க மாட்டேன், நான் பார்த்து கொண்டிருக்கேன். அடுத்தது 2. இன்றைக்கு 2 யூஸும் எனக்கு தான். 2 எவ்வளவு நம்பர் இருக்கு? 2 முடிச்சு விடுவேன். எங்கடா 2 நிப்பாட்டி விட ஒரு 2 காட்டி கூட ஐயோ, ஒரு 2 தடி. சரி, 2 நம்பர் தான் கண்டுபிடிக்கலாம். ஒற்றை நம்பர் இந்த 2 எல்லாம் ஒற்றை நம்பர் ஆனே, டக்குன்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. ஆமா, எத்தனை வந்துட்டேன்? 3 கூட வந்துட்டான். 3 போயிட்டேன். ஓகே, அது மாதிரி 14. உன்னை விட மாட்டான்டா. கஷ்டமா கொடுங்க. ஸ்டாப்பா. கண்டுபிடிச்சிட்டியா? அம்மா என்னைய தாங்க. நான் என்ன ஒரு பாஸ்டா இருக்கு. அடுத்த விடக்கூடாது. 232. எந்த நம்பரை பாக்குறேன்னு தெரியல. எல்லாம் கண்ணு வந்து போகுது. 223. 232. இந்த போட்டு பண்ணாரு. கரையாடை. அடுத்தது 222. சொன்ன உடனே நான் ஸ்டார்ட் பண்ணி 222. ஸ்டாப்பா. ஒரு மாதிரி தடவை கண்டுபிடிச்சாச்சு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. நம்ம கஷ்டமா இருக்கு. ஓகே, அடுத்து உன்னோட முந்தி 2 லீடு. 2 அடுத்தது 120. அடுத்து ஓகேவா? அடுத்தது 162. கண்ணில இருந்து மறைஞ்சு விட்டது. 162. ஸ்டாப்பா. பாத்து நீங்க கலாபரியெல்லாம் போத்துல வச்சு மறைச்சிட்டீங்க. கதை இப்படி போகுதா? போத்த டிஸ்ட் இது இல்ல. ஓகே, இப்படி ஓகே. அடுத்து 40. 40. 50. டே ஈக்குவலா வேற பரவாயில்ல இருக்கு. ஸ்டாப். கிட்ட
கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டியா? நெருங்கியாச்சா? ஒரு 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 கோடு தான் இருக்கு, ஒரு லைன் தான், அது சேமா தான் இருக்கு. ஓம்டா. இல்ல இல்ல. இப்ப பாத்தீங்கடா ரெண்டு பேரும் சேமா கிட்ட கிட்ட சேமா வந்துட்டோமா? இங்க விட மாட்டேன். 2 ரெண்டு 4 விடக்கூடாது. 5 2 4 நான் ஒன்று கூட. ஓகே, அடுத்த பேக். அடுத்தது 300. ஸ்டாப்பா. அடுத்தது 277. இங்க கரையாவே சொல்றானா? கரையாவே சொல்றான். ஓகே. ஓகேவா? அடுத்தது முதலாம் நம்பர். முதலாம் நம்பரை கண்டுபிடிக்கலையா? முதலாம் நம்பர். ஸ்டாப்பா. லீடு வச்சாச்சு. கம் ஆன். உங்களுக்கு 3ஆம் நம்பர். மூண்டா? ம் மூண்டு. மூன்று. எத்தனை? மூன்று. ஸ்டாப். நீ சொன்ன அப்புறம் பண்ற எவ்வளையா? இல்ல அது இழுத்தவொன்னு நீங்க ஸ்டாப் சொல்ல நான் பாட்டு வீடியோல பார்க்கலாம். சரி, அடுத்த லீடிங்லக்கு சன்னா நிக்கிறாய் போல. பெஸ்ட். ஓ, ஒரு லைன் கூட வந்துட்டானே. அடுத்தது 85. மாட்டான்டா. எங்கடா அந்த 85 ஆக்சுவலா முடிச்சிரும் போல. ஸ்டாப்பா. அம்மா இன்னும் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இவருக்கு லீட பாத்தீங்கன்னா 2 குளம் ஃபுல்லான்ற போகணும். 2 குளம் இதுல 3 பொட்டி 2 குளம்ன்ற போகணும். எங்களுக்கு இதுல 2 பீஸா இருக்கு. 2 4 குளம். ஆளுக்கு 1 2 3 4 5 6 குளம். அசால்ட். ஓகே, மறந்துரு. கடைசி வரைக்கும் முயற்சி. 160. வேணுமெண்டு கஷ்டமா தரக்கூடாது. வேணுமெண்டு கஷ்டமா. நூற்றி 60. முடிக்க போறியாடா? என்னடா 160 வந்து மாட்டிட்டானே. சரி, ஓகே. நியூஸ் நம்மளுக்கு தான் மக்களே. ஸ்டாப். கண்டு காலையில் ஓகே வீல். எங்கடா கடைசி வரைக்கும் 160 எங்க 160? இன்னுக்கு ஆர் ஃபர்ஸ்ட் அவர் ரெண்டு முக்கியம் தான். கடைசில ஆர் ஃபர்ஸ்ட் அவர் 160 எங்க இருக்கு? 160 இல்ல நம்ம சொல்லிரு தானே. இல்ல. நீயே தேடுற 120 இல்ல போலயா? இருந்தா நான் என்ன இல்லாட்டி மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ண விட்டது. இங்க இருக்கு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? இருக்குதான் சரியா? 2 ஜூஸ். ஓகே மக்களே, அங்க குடிக்க இதான் கேம். சரியா? இதாங்க. ஆக்களுக்கு நான் குடிச்சுக்காரு சரியா? என்ன செய்யறது? தோத்தாச்சு. தோத்தா தருவியாடா? இல்ல ஆ? 2 ஜூஸ் இருக்கு. ஓகே, வெட் தான் இருக்கும். அடுத்த இன்னும் ஒரு சேலஞ்சில் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு பழி தீக்கிறதுக்கு அடுத்த ஒரு வீடியோ என்ன அடுத்த ஒரு சேலஞ்ச் யோசிச்சு கொண்டு வரேன். மறக்காம வீடியோ பார்க்குறீங்க எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
நீ சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பண்ணுங்க எல்லாரும். நான் யூஸ் குடிக்கிற விஷயம் இருக்கும். எனக்கு 50. லெஃப்ரி 50யா? லெஃப்ரி நீ போட்டுக்காதீங்க. சரி, ரெஃப்ரிக்கு குடிக்கல. அது எனக்கு தான். அது ரெஃப்ரி யார் குடிக்கிறது? அவர் தான் ரெஃப்ரி கொடுக்கணும். என்னால நீங்க சொல்லுங்க. லெஃப்ரி நடுநிலையா தான் செய்தவர். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு தரமான ஒரு சேலஞ்ச் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். விட்ட என்ன சொல்றது தோத்த குறைய அடுத்த ஒரு சேலஞ்ச் வீடியோல நிவர்த்தி செய்வோம். அடுத்த வீடியோலயும் நாங்க இவரை விடாம நாங்க வின் பண்ணுவோம். அடுத்த என்ன மாதிரி சேலஞ்ச் வீடியோ போடலாம்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட்ல பண்ணுங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் போட விட்டுருவோம். இல்லாட்டிக்கு பார்ப்போம். ஃபன்னான இப்படியான ரீல்ஸுகள் பார்த்துனாலும் யோசிக்கிறதுக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. பார்த்து நல்ல ஃபண்டா இருந்துச்சுன்னா அந்த சேலஞ்சையும் நாங்கள் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கட்டம் தான் ஈஸியா வின் பண்ணிடுவோம்னு நினைச்சேன். கடைசி ஒரு 160ல மிஸ் ஆயிட்டு. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கும். இத்துடன் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.